பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வாலிப தம்பி தன்னுடைய தகப்பனார்கிட்ட ஒரு வாகனம் 2 வீலர் வாங்கி கொடுக்க சொல்லி பல நாட்கள் கேட்டானாம். ஒரு நாள் திடீர் என்று சொல்லி அவனுக்கு ஒரு டிவிஎஸ் எக்ஸல் வண்டியை அவங்க அப்பா வாங்கி கொடுத்து, மகனே இந்த வண்டியில நீ இப்போ காலேஜுக்கு போ, நான் பின்னாடி உனக்கு பெரிய வண்டி வாங்கி தரேன். அந்த மகனும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, அப்பா நமக்கு இந்த வாகனமாவது வாங்கி கொடுத்தாரே அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அந்த வாகனத்தை எடுத்து கல்லூரிக்கு போனான். அவனுடைய நண்பர்கள் பெரிய பெரிய அதிக காஸ்ட்லி உள்ள விலை மதிப்புள்ள வாகனங்களில வந்து இவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களா, என்னடா இதுதான் உன்னுடைய வாகனமா, சூப்பர் பைக்கா அப்படின்னு சொல்லி. அப்பதான் சொன்னானா, டேய் ஏழைக்கு ஏற்ற எள்ளுடா, எங்க குடும்பத்துல இதுவே பெரிய ஆசீர்வாதம், எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வாகனத்தை வாங்கி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி அவன் இந்த பதில கொடுத்தானா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கி அற்புதங்களை செய்து கூட்டிக் கொண்டு வந்தார். ஆனா வனாந்திரத்தின் பாதையில அவங்களுக்கு பசி உண்டா இருக்கும் போது எவ்வளவு முறுமுறுத்தாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு மன்னாவையும் காடைகளையும் கொடுத்தார். ஆனாலும் முறுமுறுக்கிறவர்களாய் விசனப்படுகிறவர்களாய் இருந்தார்கள். தேவன் அவர்களை பார்த்து மிகவும் கஷ்டப்பட்டாரு. ரொம்ப ஆண்டவர் வேதனை அடைந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று சொல்லி. ஆமாங்க, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அதுதாங்க நமக்கு ஆசீர்வாதம். மற்றவங்களை பார்த்து எனக்கு அது இல்லையே இது இல்லையே என்று சொல்லி வருத்தப்படுவதை காட்டிலும் எனக்கு இன்னைக்கு இதை கொடுத்திருக்கிறாரு, என் ஆண்டவர் இந்த நாளை எனக்கு விதமாய் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி போதும் என்ற இருதயத்தோட இருக்கணுங்க. நம்ம கொஞ்சம் இந்த மருத்துவமனைகளுக்கு போய் பார்த்தோம்னா தெரியுங்க, கர்த்தர் எவ்வளவு மகிமையா எவ்வளவு ஆசீர்வாதமா நம்மள வைத்திருக்கிறார். அங்க இருக்கிற சிறு குழந்தைகள், சகோதரிமாருங்க, பெரியவங்க, முதியவர்கள்லாம் எத்தனை பலவீனத்துல, எத்தனை வலியில, வேதனையில சிலர் மரித்தும் கூட போகிறார்கள். உங்களையும் என்னையும் ஆண்டவர் எவ்வளவு அழகா நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் எவ்வளவு அழகா போஷிக்கிறாரு, எவ்வளவு சுகபத்திரமா பாதுகாக்கிறாரு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் நம்ம இருப்போங்க. போதும் என்ற இருதயத்தோடு இருப்பங்க. கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்பாவை பாருங்க, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. God bless you.